Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற தேவனுடைய ஊழியர்களையும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டதை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாரும் தூங்கக்கூடாது, தயவுசெய்து யாரும் அசதியாக இருக்கக்கூடாது, இங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சைலண்டில் போட்டுருங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி சர்வ ஜாக்கிரதையாக நாம் இருப்போம். அசதியாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கும். ஏனென்றால் சோர்ந்து போனவர்களை தேவன் சத்துவமற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சாதாரணமான விஷயத்தை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அது முக்கியமான விஷயம். உங்களுடைய நரம்புகள், உங்களுடைய எலும்புகள், தசைகளை முறுக்கேற்றுகிற விதத்தில் உங்களுடைய செத்துப்போய் கிடக்கிற நரம்புகளை தூண்டிவிடும்படி, ஸ்டிமுலேட் பண்ணும்படி ஆவியான் விரும்புகிறார். அதனால வேதத்தை குறித்து சரியான அறிவு நாம் அடையவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு புரியுமானால், நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விளங்குச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை விளங்கும். சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விளங்கினாதான் நம்முடைய வாழ்க்கையே விளங்கும். அந்த வார்த்தை எனக்கு புரியல அப்படின்னா நம்முடைய அந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். ஒரு வீட்டில் நீங்க கணவன் பேசுறது மனைவி புரியலன்னா குடும்பம் எப்படி நடத்த முடியும்? மனைவி பேசுறது பிள்ளைங்களுக்கு புரியலன்னா, அம்மா பேசுறது பிள்ளைங்களுக்கு புரியலன்னா, பாதி கேட்டு பாதி விட்டாங்கன்னா பிரச்சனை தானே. அப்போ வேதத்தை கடவுள் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். அதனால வேதத்தை சரியா புரிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும். சோம்பேறிக்கு கண்டிப்பா கடவுள் ஆகாரத்தை கொடுக்க மாட்டார். சோம்பேறி என்ன பண்ணுவான்? படுக்கையில் என்ன பண்ணுவான்? படுத்துக்கிட்டே இருப்பான். சோம்பேறிக்கு சோறு கிடையாது. நம்ம சாதாரணமா விசுவாசியாவே இருந்து பழகிட்டோங்க. சத்தியத்தை கேட்டு கேட்டு பழகிட்டோம். நீங்க ஏன் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எழுப்புதல் வரலன்னு சொன்னா, ஊழியக்காரன் நிறைய இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா ஏன் எழுப்புதல் வர மாட்டேங்குது தெரியுமா? பையன் சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதை நாம வருத்தப்படுறேன். ஏன்னா உண்மைதான், வேத ஆசிரியர் வந்திருக்கிறாருன்னா மத்தவங்க யாரு? சொல்லுங்க. ஏன் அதை அவங்க பிரிச்சு சொல்றாங்க? அது குறித்து தான் நம்மளோட பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 16. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். எழுதி கொள்ளுங்க, புரியும்படி நான் சொல்றேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 16:11. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. போதும். சுமுத்திரையான நிறைகோலும் தராசு, அதை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும்னா, ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி இருக்குன்னா, the scales and weights are of Yahweh. Scales and weights. எப்பொழுதுமே வேதம் ரெண்டு விஷயத்தை தவறாம சொல்லிட்டு வரும். டூயல் பர்ஸ்பெக்டிவ்ல வேதத்தை புரிந்து கொள்ளும், ரெண்டு கண்ணோட்டத்தோட. ஒவ்வொரு விசுவாசிக்கு ரெண்டு கண் அவசியம். மனுஷனுக்கு எப்படி ரெண்டு கண் அவசியமோ சொல்லுங்க, அதுபோல வேதத்தை குறித்த விஷயத்துல மனுஷனுக்கு ரெண்டு கண் அவசியம். ரெண்டு விஷயத்தை வேதம் தவறாம சொல்லுதுங்க. ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏன் தராசுல என்ன யூஸ் பண்ணுவாங்க? நெருக்கல்.
வெயிட்ஸ் இல்லையா? 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோன்னு வித்தியாசமான நிறைகள் இருக்கா? ஆனா ஸ்கேல் ஒன்று தானே? ஸ்கேல் ஒன்று தானே? ஸ்கேல் மாறுமா? ஸ்கேல் வந்து ஃபிக்ஸட். நல்லா கவனிச்சுங்க, அது மாறாது, மாற்றப்படக்கூடாது. ஆனா எதுதான் மாறும்? எடைகள் தான் மாறும், தேவைக்கேற்றபடி. அப்ப ஸ்கேல்ங்கிறது தான் என்னன்னா, நல்லா கவனிங்க, சத்தியம். ஸ்கேல் தான் என்னது? என்னைக்குமே சத்தியம் என்ன ஆகாது? மாறவே மாறாதது. சொல்லுங்க, சத்தியம் மாறுமா? மாறாது. ஏன்னா சத்தியத்தை கொடுத்தவர் மாறாதவர். அல்லேலூயா சொல்லுமா? He same yesterday today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லாருமே பேசுங்க, சரி? அப்பதான் வந்து நமக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். சரிங்களா? அப்போ தராசுக்கு எப்படி 2 தட்டு இருக்கோ, அது மாதிரி விசுவாசிக்கு 2 கண் இருக்கணும், 2 பக்கம் இருக்கணும், 2 கால் இருக்கணும், 2 கை இருக்கணும். எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். சரியா? அதாவது ஈக்குவலா இருக்கணுமா இல்லையா? அப்ப வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இரவு பகல், ஆண் பெண், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. சரிங்களா? ஞானம் அறிவு இருக்கா? உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன், எல்லாமே 2 இருக்கா? சரிங்களா? கிருபை விசுவாசம், அடுத்தது கிருபையும் சத்தியம் இருக்கா? அப்போ இது 2 சைடும் 2 சம பங்குல இருக்கணும். 2 சைடும் 2 பக்கமும் எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். அப்படி இருந்தாதான், இப்ப வண்டியில சமமா ஈக்குவலா இல்லை அப்படின்னா வண்டி பிறண்டும். வேகமா போகும்போது டப் ஆயிடும், சாஞ்சிரும். எத்தனை வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது? அது மாதிரி இன்னைக்கு ஏன் வந்து ஒரு எழுச்சி வரலன்னா, எங்கேயோ ஒரு பக்கம் எம்டியா இருந்துட்டே இருக்கு, வெற்றிடம் இருந்துட்டே இருக்கு. இதை நிரப்பாம எழுப்புதல் வராது. எப்படின்னு சொல்றேன், இப்ப இதை மறந்துடாதீங்க. தராசுடைய ஸ்கேல் மாறாது, கல்லுதான் என்ன பண்ணும்? மாறும். அப்ப தராசுங்கிறது சத்தியம் சொன்னேன், கல்லுங்கிறது என்னங்க? உபதேசம். கல்லுங்கிறது என்ன? ஞானஸ்தான உபதேசம், ரட்சிப்புக்கான உபதேசம், அபிஷேகத்துக்கான உபதேசம், பரிசுத்தத்துக்கான உபதேசம், சத்தியத்தை குறித்த உபதேசம், நீதியை குறித்த உபதேசம், அடுத்தது பரிசுத்த தேவனை குறித்த உபதேசம், பிசாசை குறித்த உபதேசம், மனுஷகுமாரனை குறித்த உபதேசம், பரிசுத்தாவினை குறித்த உபதேசம், மனுஷனை குறித்த உபதேசம், ஆத்மாவை குறித்த உபதேசம், சரீரத்தை குறித்த, இப்படி நிறைய இருக்கா? சரிங்களா? பிரசங்கம் உபதேசம் 2 இருக்கா? இருக்கா இல்லையா? இதெல்லாம் பேலன்ஸ்டா இல்ல, வெறும் பிரசங்கம் மாத்திரம் இருந்தது அப்படின்னா அவன் ஊனமான மனுஷன். எனக்கு பிரசங்கம் பண்ணதான் தெரியும், உபதேசம் பண்ண தெரியாது, ஊனமானவன். புரிஞ்சதா? ஏன்னா ஆண்டவர் இயேசு ஆலயங்கள் தோறும் பிரசங்கிக்க உபதேசிக்க தொடங்கினார். ஆனா அப்போஸ்தலர் 1:3 வந்த உடனே ஒரு வார்த்தை விட்டுட்டார். எந்த வார்த்தை விட்டார் தெரியுமா? இதெல்லாம் ஆராய்ச்சி படிக்கணுங்க. வேதத்தை கவனிங்க. படிக்கிறவங்க, வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, புசிக்கிறவங்க, உட்கொள்றவங்க, அப்புறம் சொல்லுங்க. சரி, குட். கை கொள்றவங்க, அப்புறம் அதான் புசிக்கிறவங்க, அப்புறம் புரியல, விசுவாசிக்கிறவங்க. சொல்லிட்டு வாங்க, அப்புறம் பேசுங்க. ஏன் இன்னொன்னு தெரியல? அதுதான் முக்கியம், அதுதான் விடட்டும். புரியுதுங்களா? என்னதுன்னா ஆராயம். வசனத்தை எத்தனை பேர் வசனத்தை பைபிள் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க பாருங்க. படிக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. இந்துவும் படிக்கிறான், முஸ்லீம் படிக்கிறான், கிறிஸ்தவம் படிக்கிறான். படிக்கிறாங்களா? சரி. ஆனா வாசிக்கிறாங்க. வாசிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு பிரேஸுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் நிறைய இருக்கு. இதை நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, புரிந்து கொள்ளு. வாசிக்கிறவங்க வேற, படிக்கிறவங்க வேற, தியானிக்கிறவங்க வேற, புசிக்கிறவங்க உட்கொள்ளுதல் வேற. புசிக்கிறதும் உட்கொள்ளுதலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கை கொள்றது முக்கியமா, ரொம்ப சரியான வார்த்தை. அடுத்தது அது அபியாசப்படுத்துறது.
சரிங்களா? கை கொள்றதுதான் அபியாசப்படுத்துறதோட இணைச்சிக்கலாம். ஆனா ஆராயிரவங்க தான் நித்திய ஜீவன் அடைவார். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனாலே ஆனா படிக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்படுவான். பாக்கியவான் இருக்கா இல்லையா? வெளிப்படுத்தல படிக்கிறவன், கேட்கிறவன், வாசிக்கிறவன் எல்லாம் யாரு தான்? பாக்கியவான்கள் தான். they are blessed, that's all finish. ஆசீர்வாதம். ஆனா நித்திய ஜீவன் யாருன்னா ஆராயிரம். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா 1 பேதுரு 2:9 படி. முக்கியமான வார்த்தையை நான் விளக்கமா சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. 1 பேதுரு 2:9 தெரிந்த வசனம் தான். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்துல நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவன் இருக்கா இல்லையா? அப்படி இருக்குதுன்னா நல்ல கவனிங்க. இந்த வசனம் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படிதானே? அப்போ எபேசியர் 5:8 என்ன சொல்லுது பாருங்க. பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. 2 பேருக்குள்ள வித்தியாசம் பாருங்க. அந்த ரெவலேஷன் பாருங்க எப்படி டெப்தா இருக்கு பாருங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். பேதுரு என்ன எழுதுறாரு? அந்த காலத்துல இருந்தோம், இப்பொழுது அந்த காலத்தில் இருந்தோம், இருட்டுல இருந்தோன்றாரு. பவுல் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அப்படியே நான் மாத்தி சொன்ன மாதிரி சொல்லுங்க. அந்த காலத்துல பேதுரு சொல்றது இருட்டுல இருந்தோம். பவுல் என்ன எழுதுறாரு? சரி, அதை விட்டுருங்க. அந்த காலம் முற்காலம் 2 ஒண்ணு தானே. முற்காலத்துல என்னவா இருந்தோம்? வித்தியாசம் இருக்கு பாருங்க. இருட்டுல இருந்தோம் அப்படின்னு பேதுரு எழுதுறாருயா. பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. சூப்பர். என்னவா இருந்தோம்? இருட்டுல இருந்த மாத்திரம் இல்ல, எல்லாமே இருட்டாவே இருந்தோம். புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வார்த்தைகளை கவனிங்க. அந்த காலத்துல அதாவது முன்ன இருட்டுல இருக்கிறது பிரச்சனை இல்ல, இருட்டாவே இருக்கிறதா பிரச்சனை. வித்தியாசம் இருக்கா? ரெவலேஷன் வெளிப்பாடு இருக்கா? ஏன் இவர் இப்படி எழுதுறாரு, அப்படியே அப்படி எழுதினார் தெரியுமா? பேதுருக்கு எபிரேயத்தில் அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. எபிரேய மொழியில் பவுலுக்கு எபிரேய மொழியில் அவ்வளவு பரிச்சயம். ஏன்னா எபிரேயத்திலே படிச்சவர். அவர் யார்கிட்ட படிச்சவர்? கமாலியல். அந்த கமாலியல் யாரு? கமாலியல் யாருடைய பையன் தெரியுமா? இயேசுவை கையில் எடுத்துட்டு ஜெபம்னார்ல சிமியோன், அவருடைய மகன் தான் கமாலியல். அவருடைய மகன் தான் கமாலியல். அந்த கமாலியல் மிகப்பெரிய ஞானவான், வேத பண்டிதர். அவருடைய பாதத்துல உட்கார்ந்து பவுல் படிச்சாரா அல்லது ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரா? படிச்சாரா? ஆவியானவர் படிக்காமே ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரா? பேசுங்க. படிச்சார்ல. இப்ப இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? படிப்பு தேவையில்லை, ஆவியானவர் சொல்லி தருவாங்க, இப்படி சொல்லி தருவாரு. அப்ப பவுல் பண்ணது தப்பா ரைட்டா? பவுல் பண்ணது தப்பு தானே? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? அழைக்கப்பட்டது உண்மை. ஆண்டவரால் அழைக்கப்பட்டதை நான் குறை சொல்லல. ஆண்டவர் உங்களை பாஸ்டர் அழைச்சிருக்கலாம், தீர்க்கதரிசி அழைச்சிருக்கலாம், சுவிசேஷன் அழைச்சிருக்கலாம். விசுவாசியா இருக்கிறது அதே அழைப்புங்கிறது பாவங்க. நான் விசுவாசியாவே இருக்கிறேன் 20 வருஷம் 10 வருஷம், அது பாவம், அது அக்கிரமம், தப்புங்க. எல்லாரையுமே ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாருங்கிறத பேதுரு சொல்றாரு. நல்ல வெளிப்பாடுதான். ஏன் பவுலுக்கு இந்த வெளிப்பாடு அதிகமா இருந்ததுன்னா, அதிகமா வேதத்தை குறித்த அறிவில தேர்ந்தவர். அவர் சொல்றாரு கொரிந்தியர்ல, நான் பேச்சில் கல்லாதவனாக இருந்தால், நான் பேச்சுல எனக்கு பேச தெரியாது. அவருக்கு மெசேஜ்ல ரொம்ப கொடுக்க தெரியாது. ஏன்னா அவர் கொடுத்தே வாழ்ந்த 1.5 மாடியில இருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டா பாத்தீங்களா? நைட்ல தூங்கி ஐதிகங்கிற வாலிபன் என்ன பண்ணா? தூங்கி விழுந்திருக்கிறான்னா அவர் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க.
ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேச்சில் கல்லாதவனா இருந்தாலும் அறிவில் கல்லாதவன் அல்ல. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாம தெரியாம இருக்கலாம், உபதேசிக்க தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுளை அறிகிற அறிவில நீங்க கோட்டை விட்டீங்கன்னா, எனக்கு ஊழியம் தான் பெருசு, நான் வேற எனக்கு தெரியலன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. நீங்க பரிசுத்தவானா இருக்கலாம், நீதிமானா இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், அற்புதம் செய்யலாம், பேய ஓட்டலாம், சுவிசேஷம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், எனக்கு வேற தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை அடிஷனல் என்ன சொல்றாரு, என்ன செய்யுங்கிறாரு. அப்ப செஞ்ச ஊழியம்லாம் அக்கிரமம் தானே. அவன் என்ன சொல்றான், தீர்க்கதரிசனம் உடைச்சாங்களா, பிசாசு துரத்தணும்ன்றாங்களா, உமது நாமத்தினால எல்லா அதிசயம் செய்தோம்னாங்களா, அப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுது. அப்ப என்ன பண்றது, இப்போ பேசிக்கு என்னன்னா, நம்ம ஊழியக்காரவங்க முன்னாடி இருந்தவங்க எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, தப்பானதை சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்க மாட்டார். நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பவுல் என்ன செஞ்சாரு, படிச்சாரு. அவர் பரிசேயன் தான். பரிசேயனுடைய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவர், நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். சொல்றாரு இல்லையா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல, நியாய பிரமாணத்தில் சொல்லுங்க எல்லாருமே, என்னது நல்ல சத்தமா சொல்லுங்க. நியாய பிரமாணத்துல எல்லாம் கற்று தேர்ந்தவர். நியாய பிரமாணம்னா என்ன, வேதம்னா என்ன? வேதத்துல எத்தனை இடத்துல நியாய பிரமாணம் இருக்கு, வேதம் எத்தனை இடத்துல இருக்கு, புரியுதா? வார்த்தை தான் தெரியுது, ஆனா விளக்க தெரியுமா? இப்ப சொல்லுங்க, வேதம்னா என்ன, நியாய பிரமாணம் எது எது வேதம்ங்கிறது சொல்றீங்களா, நியாய பிரமாணத்தை சொல்றீங்களா? நியாய பிரமாணத்துக்கு கட்டளைன்றது சரி. வேதம்னா வேதம்னா இந்த முழு வேதத்தையும் காட்டுறீங்க, அப்படிதானே? நல்லா கவனிங்க, 5 ஆகமம் தான் வேதம். 5 ஆகமம் எது? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் இருக்கா? 5 ஆகமம் தான் வேதம். அததான் வேதம் திருப்பி திருப்பி மத்தேயு சொல்றாரு, வேதத்துல நன்றாய் இருக்கிறது. அதை விட்டுட்டு எரேமியா சொல்லும் போது, எரேமியா நன்றாய் சொல்லி இருக்கிறானே, ஏசாயா நன்றாய் சொல்லி இருக்கிறானே இருக்கா இல்லையா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த 5 ஆகமத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற 56 அதிகாரமும் 56 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நான் எத்தனை புத்தகத்தை படிச்சுட்டேன்? 5 அதிகாரத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற எத்தனை புத்தகம்? 66. ஏன் 56ங்க? பழைய ஏற்பாட்டுல 5 எடுத்துருங்க, புதிய ஏற்பாட்டுல 27 இல்லையா? ஆனா 39ல 5 கழிச்சீங்கன்னா 34. 24 என்னாச்சு? 27. 61 தானே வரும். ஆனா 66 தானே. 66ல 5 எடுத்தாச்சு, சரியா? ஏன்னா தேவன் பேச மோசே எழுதினது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல இயேசு பேசுனது 5 புத்தகம், 4 சுவிசேஷம். பேசுனது 4 சுவிசேஷம் எழுதுனாங்களா? அதுல எது குறைக்க முடியுமா? இயேசு பேசுறத கூட்ட முடியுமா? கூட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது, சரியா? அப்புறம் இன்னொரு புத்தகம் எது? வெளிப்படுத்தின விசேஷம். அதுல எல்லாமே தரிசனத்தில் பார்த்தது, யோவானுக்கு சொன்னது. அதை மாற்ற முடியுமா? அங்க புதிய ஏற்பாட்டுல 5, பழைய ஏற்பாட்டுல 5, 10 புத்தகத்தை தேவன் நேரடியா பேசினாரா? மீதி எல்லாம் ஆவியானவர் கொண்டு தேவன் மனுஷனை வைத்து எழுதப்பட்ட புத்தகம் 2 தீமோத்தேயு 3:14 இருக்கா? ஆவியானவர் மூலமா, ஏற்பட்டதன் மூலமா என்ன பண்ணியிருக்காரு? எழுதப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசிரியர் ஆவியானவர் தான், சரியா? இப்ப நல்ல கவனிங்க, இந்த புத்தகங்கள்லாம் வார்த்தைகளை நல்லா கவனிச்சாதான், புரிஞ்சாதான் வேதம் புரியும். புரியலன்னா கண்டிப்பா உங்களால வளரவே முடியாது. அதுக்கு கற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்? இப்போ முக்கியமான விஷயத்தை பேசுறேன். 1 பேதுரு 2:9 என்ன படிச்சோம்? அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு. பவுல் என்ன எழுதுறாரு? முன்னே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இருட்டாவே இருந்தோம், இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம எல்லாரையும் பேசுங்க என்னவா மாத்திட்டாரு? சத்தமா, மலிவு பிள்ளைங்க பேச மாட்டேன்றீங்க.
வெளிச்சமா மாத்திருக்கிறார். வெளிச்சத்துல இருக்கிறது வேற, வெளிச்சமா இருக்கிறது வேற. ரெண்டு வித்தியாச அனுபவம். கலாத்தியர் வேற அனுபவத்தை சொல்லு, எபேசியர் வேற அனுபவத்தை சொல்லு. இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு படிக்கதான் உங்களுடைய ஆவியில எழுப்புதல் அடையும். இப்ப அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும். இப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யாராவது இதுல ரெண்டு இருக்கு தெரியுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு இன்னொன்னு என்ன இல்ல, முன்னாடி இதுக்கு முன்னாடி யாரு? அழைக்கப்பட்டவர். அழைக்கப்பட்டவர்கள் தானே தெரிஞ்சு கொள்றாரு. நான் பேசுறது தப்பா? அழைக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்தானே சீஷர்களை தேர்ந்தெடுத்தாரு. அப்போ அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா? அடுத்து தெரிந்து கொள்ள கூட்டத்துக்கு வருமான்னு பாருங்க. அழைக்கப்பட்ட கூட்டத்திலேயே இருந்தீங்கன்னா உங்களால என்ன, நீங்க யாருன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் அப்படி தீர்க்கதரிசியா அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம், அல்லது நான் அப்போஸ்தலனாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த தெரிந்து கொள்ள ஸ்தானத்துக்கு வரும்பொழுது பவுல் ரோமர்ல சொல்லியிருக்கிறபடி அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவை. அப்போ கிருபையை வச்சு என்ன பண்ணலாம்? அழைப்பை தெரிந்து கொள்ளும். எனக்கு அழைப்பே தெரியலங்க, நான் விசுவாசியா இருக்கிறேன், பாவம், அக்கிரமம் அது. ஓகேவா? இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு எல்லாருமே வரணும். புரிஞ்சிச்சா? இப்போ அழைக்கப்பட்டவங்களுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்றேன். அழைக்கப்பட்டவங்க அவங்க யாருன்னா ரட்சிக்கப்பட்டவங்க. சரியா? ரட்சிக்கப்படுறதுக்கு ரெண்டு தேவை. என்ன தேவை? அங்கே ரெண்டு வேணுங்க. எல்லா இடத்துலயும் ரெண்டு வேணும். டோயல் பர்ஸ்பெக்டிவா மறந்துடாதே. ரட்சிக்கப்படுறதுக்கு ரெண்டு வேணும். எது வேணும்? வசனத்தை காட்டுங்க. எபேசியர் 2:8 படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா ரெண்டு வேணும். ஒண்ணு என்னது? கிருபை. சத்தமா பேசணும். ஒண்ணு என்னது? அவ்வளவுதான் பேசுவீங்களா? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? வாய் திறந்து பேசுங்க. வாய் விரிவாய் தரேன் நான் சொல்றாரா? இப்ப வாயெல்லாம் அடங்கிட்டு இருக்காதீங்க. இப்ப திறங்க நான் சொல்றேன். ஒண்ணு என்ன வேணும்? இன்னொன்னு என்ன வேணும்? விசுவாசம். சரியா? இந்த விசுவாசத்துக்கு கிருபை, இந்த விசுவாசத்துக்கு என்ன தேவையில்லை தெரியுமா? ரட்சிக்கப்படும் பொழுது கிருபை வேணும். கிருபை தேவனுடையது. சரியா? விசுவாசம் கடவுள் கொடுக்கிறாரு, அவரும் கொடுக்கிறது, அது அவருடையதான். அவருடைய விசுவாசம் கொடுக்கிறாரு. ஆனா அந்த விசுவாசத்துக்கு என்ன தேவையில்லைன்னா கிரியை தேவையில்லை. ரட்சிக்கப்படும் போது இருக்கிற விசுவாசத்துக்கு என்ன தேவையில்லை? சொல்லுங்க. கிரியை. நீங்களா ஏதாவது வெட்டி குறிச்சி ரட்சிக்கப்படுறோமா? இல்ல. விசுவாசிக்கிற இயேசுதான் எனக்கா ரத்த சிந்தினார், அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் போட்டார், உயிரோடு எழுந்தார்னு சொல்லி என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை செய்யறது ரட்சிக்கப்படுறோம். அல்லேலூயா சொல்லுமா? இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வேணும்? ரெண்டு வேணுமா இல்லையா? சொல்லுங்க. ஒண்ணு விசுவாசம். இது ரெண்டும் வந்துருச்சா? வந்துட்டாங்களா? இப்ப இதுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வரணும். இதுல இருந்து எங்க வரணும்? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வரணும்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆசரிப்பு கூடாரனுடைய பாட்டனை நீங்க மறந்துடக்கூடாது. ஊழியக்காரங்க எதை மறந்துட்டாங்கன்னா மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடார பேட்டனை மறந்துடுறாங்க. அதுல இருக்கிற சத்தியம் தெரியாததுனால புதிய ஏற்பாடு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தப்பு தப்பா சொல்றதுனால விசுவாசிகளுக்கு என்ன இல்லை? சூடு இல்லை, சொரணை இல்லாம போயிடுது. ஏன்னா வசனத்தை சரியா புரிந்து கொள்றது இல்லை, கற்றுக்கொள்றது இல்லை. வேற வசனம் நல்லா சொல்லுது. பலிபீடத்திலிருந்து எங்க வரணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். விளங்குதா? பலிபீடத்துல என்ன பண்றா? பாவமன்னிப்புக்கு என்ன செய்யறா? அங்க நிக்கிறா. அவன் அடுத்தது எங்க வரணும்? அப்போ பலிபீடத்துல நிக்கிறவன் அழைக்கப்பட்டவன். அங்கே இருந்து என்ன பண்ணணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டானா திரும்பி பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்ட இடத்துல இருந்து எங்க புஷ் பண்ணப்படுறான்? தெரிந்து கொள்ள இடத்துக்கு வரானா? இப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக. இப்ப நான் இரண்டாவது பாயிண்ட் வரேன். இப்ப கவனிங்க. இப்போ அழைக்கப்பட்டவங்க எங்க இருக்கிறாங்க? ஆசரிப்பு கூடாரத்துல
ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. முதல் அழைக்கப்பட்ட இடத்துல எங்க நிக்கிறாங்க? பலிபீடத்துல நிக்கிறாங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட எங்க வர்றாங்க? ஏன்னா பலியிட்டவன் எல்லாருமே உள்ள வரதில்லை. பலியிட்டு மன்னிப்பு கேட்டு ஓடி போயிடறான். இன்னொரு பாவம் செய்யும்போது பலி எடுத்து வரான். அவ்வளவுதான் அவன் வேலை. ஆனா அவன் வரதும் போறதுமா தான் இருக்க தவிர அவன் என்ன இல்லை, வளர்ச்சி கிடையாது. சரியா? அவன் வெறும் யூதன் தான். ஆனா அவனை ஆவியானோட உதவியோட எங்க தள்ளப்படுறான்? ஒரு சிலர் உணர்வு இருக்கிறவன் எங்க வரானா? இப்போ உள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்த உடனே என்னவா மாறுறான்? இங்கே பேதுரு 2 என்னவா மாறுறான்? ராஜரீக ராயல் பிரீஸ்ட். இதுல ஆண்கள் தான் ராயல் பிரீஸ்ட், பெண்கள் தான் ராயல் பிரீஸ்ட் இல்லைங்களா? பேசுங்க. இதுல ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சிருக்கா? ஆனா சபையில ஏன் ஆண்களை மாத்திரம் ஊழியக்காரர்கள் ஆக்குறாங்க? ஆர்சி பெண்களை ஊழியக்காரர் ஆக்கிட்டாங்க, ஐயர் ஆக்கிட்டாங்க, படிக்க வச்சு ஐயர் ஆக்குறாங்க. ஏன் பெந்தகோஸ்து சபையில செய்யறது இல்லை? அது தூத்துக்குடியில நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைபிள் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஊழியக்காரர் என்கிட்ட போராடுறாரு, அது எப்படியா பெண்களை ஆர்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு. உட்காரியா, நான் அப்புறம் சொல்றேன்னு உட்கார வச்சு சொன்னேன். கவனிங்க, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வேதத்தை படிக்கிறது இல்லை. ரோமர் 16:1 என்ன ஊழியக்காரர் அங்க யாரும் சொல்லுது? 16:1 பார்த்துதான் சொல்லணுமா? கிங்கிரே நாட்டு சபை ஊழியக்காரியாகிய பெபேயாளை வாழ்த்துங்கள். அவ யாரு? ஊழியக்காரி தானே. 7ஆம் வசனத்துல அப்போஸ்தல பட்டத்துல பேர் பெற்றவங்க யாரு? 7ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. 16:7 ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போஸ்தலர்களுக்கு பெயர் பெற்றவர்களுக்கு 7ஆம் வசனமா பாருங்க. அப்போஸ்தலர்களுக்கு பெயர் பெற்றவர்களும் எனக்கு முன்னாடி அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறாங்க. என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்கேயும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இந்த 2 பேர் யாருங்க? அன்றோனிக்கா, யூனியா யாரு? சத்தமா சொல்லுங்க. பெண்கள் தான். அப்புறம் யாரு? அப்போஸ்தல பட்டத்துல அப்போ அப்போஸ்தலரை விட அதிகமா மேல இருக்கிறவங்க, சரியா, சிறப்பு அங்கீகாரம் பெற்றவர்கள் இல்லையா? இப்ப இந்த 2 பேர்ல யாருன்னா ஜூனியாங்கிறவங்க லீடிங். ஜூனியாங்கிறவங்க யாரு? ஆமா. இப்ப அவங்க அப்போஸ்தல பட்டத்துல இருக்காங்களா இல்லையா? இதை நான் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்ச் பிஷப் என்னை கூப்பிட்டாரு. பிரதர், நீங்க என்ன தப்பாலாம் பேசுறீங்கன்னா, என்ன ஐயான்னு கேட்டேன். நீங்க என்ன தப்பா சொல்லி கொடுக்குறாதான்னு செய்தி வருது அப்படின்னு. சொல்லுங்க என்ன தப்பு அப்படின்னு. ஜூனியா, நீங்க லேடின்னு சொன்னீங்கல்ல, நீங்க கமெண்ட்ரி எடுத்து படிச்சு பாருங்க. நான் சொன்ன தப்பா இருந்தா நான் டீச்சிங் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு அவரு சொல்லாம தான் செஞ்ச தப்பை மறைச்சிட்டு, சரியா நீங்க பார்த்து பேசுங்கன்ட்ட. அப்புறம் என்ன பார்த்து பேசுறது? சொல்லுங்க. அதுல என்ன பார்த்து பேசுறது? அதுல என்ன காம்பன்சேட் பண்றது? பண்ண முடியாதுல்ல. யூனியாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், ஒரு பெண்ணுங்க. அப்போ நமக்கு வேற சரியா புரியாததுனால ஆணாதிக்கம் உலகத்துல இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவத்துல எதுதான் இருக்கு? ஆணாதிக்கம் இருக்கு. தப்பு. அது ஒழியணுங்க. ஆணாதிக்கம் அழியணும். சொல்லுங்க. சொல்லுங்க நல்லா. எல்லாரும் ஆணாதிக்கம் அழியணும். இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொடுமை. நீங்க சொல்லுவீங்க, பயப்படுறீங்களோ? ஒருவேளை வீட்டுல வந்து பாத்துக்காங்க. பவுல் எழுதுறாரு, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. சொல்றாரு, அடிமை என்றும் இல்லை, எஜமானன் இல்ல. both are equal. அல்லேலூயா. ஏன் அப்படி ஈக்குவல்னு சொல்றாரு தெரியுமா? சரீரத்தை பத்தி பேசுறாரா? இப்ப வாங்க, ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் சொல்ல வரல. இப்போ ஆண் பெண்ணை ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர. இப்போ சரீரம் தான் தேவன்கிட்ட போறது கிடையாது. இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். இதுதான் தேவனுடையது. அப்போ நான் இன்னொன்னு கேட்கிறேன், பெண்களுடைய ஆன்மா என்ன சொல்றது கிராமர்ல பெண்பால். சரி, இப்ப ஆண்களுடைய சரீரம் ஆண்பால், பெண்களுடைய சரீரம் பெண்பால். இப்போ பெண்களுடைய ஆத்மா பெண்பால், ஆண்களுடைய ஆத்மா ஆண்பால் சொல்லலாமா? தப்பா? ரைட்டா? ஒரே ஆத்மாலாம் கிடையாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க.
பெண்களுடைய ஆத்மாவை பெண்பால்னு சொல்லலாமா? ஆண்களுடைய ஆத்மா ஆண்பால்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? அப்ப என்னதான் சொல்லணும்? ஆத்மா வேறு ஆ? ஆத்மா ஒரே பேர். சரி, யாரு மற்றவங்களுடைய கருத்து என்ன? ஐயா சொல்லுங்க. ஆண்களுடைய ஆத்மா ஆண்பால்னு சொல்லலாமா? பெண்களுடைய ஆத்மா பெண்பால்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பேசுவோம். நம்ம வந்து தப்பா நம்ம வந்து நான் கேட்கல. அப்ப தனித்தனியா சொல்லலாமா? எதை சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. ஓகே, சரிங்களா? அப்ப என்ன சொல்லக்கூடாது? ஆண்பால் பெண்பால்னு சொல்லக்கூடாதுல்ல? அப்ப என்ன பால்? ஆவின் பாலா அல்லது பசும்பாலா? என்ன பால் சொல்லுங்க. தேவனுக்கு சொந்தமான ஐயா சொல்ற தேவன் பால். ஜீவ ஆத்மா ஆத்மா. சரி, உங்களுக்கு இன்னொரு புரியும்படியா பேசுறேன். இப்போ ஆண்டவர் இயேசு மணவாளனா? மணவாளனா வரப்போறாரு இல்லையா? அப்போ விசுவாசிகள் அல்லது தேவனுடைய ஊழியக்கார விசுவாசிகள் எல்லாருமே யாரு? மணவாட்டினா யாரு? எதை குறிக்குது? சரீரத்தை குறிக்குது, ஆத்மா குறிக்குது? ஆத்மா குறிக்குது இல்ல? அப்போ இந்த ஆத்மா எல்லாருடைய ஆத்மாவும், ஆணுடைய ஆத்மா இருக்கட்டும் பெண்ணுடைய ஆத்மா இருக்கட்டும், எல்லாருடைய ஆத்மாவும் பெண்பால் தான். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சதா புரியலையா? தலையில ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாருடைய ஆத்மாவும் என்ன என்ன ஜெண்டர்? பெண்ணுக்குரியது. ஆத்மா வந்து என்னது? பெண்மைக்குரியது. அதனாலதான் மணவாளனை தேடுது. புரிஞ்சா? பெண்மைக்குரிய இருக்கிறதுனாலதான் எது தேடுது? மணவாளனை தேடுது. நோவா அனுப்புனானே ஒரு புறாவை அனுப்புனான்ல, வரவே இல்லை திரும்பி. அந்த புறா எங்க போச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் போயிடுச்சியா? எங்க போச்சு? அது நோவாவை கேட்டதானே தெரியும். என்ன எங்களுக்கு இதுதாங்க ஆராயணும். ஏன்னா நல்ல கவனிங்க, இந்த புறா எருசலேம் ஆலயத்தில் இருக்கிற ஆண் புறாவை நோக்கி போச்சுன்னு வேதம் தெரிவிக்கும். புரிஞ்சிச்சா? விளங்குதா விளங்கலையா? அப்போ கவனிங்க, இந்த ஆத்மாவாகிய ஃபெமினைன் ஜெண்டர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மணவாளன். அவருக்காக தான் இது போராடிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சுன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அடுத்தது யாராவா இருக்கிறீங்க? சாதாரண ஆசாரியர் இல்ல, ராஜரீக ஆசாரியர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ராஜரீக ஆசாரியர்கள். We are all royal priest. ராயலா இருக்கிறதுனாலதான், லாயலா இருக்கிறதுனாலதான். அர்த்தம் தெரியல. ராயல்னா ராஜரீகமான, லாயல்னா உண்மையா. ரெண்டுமே தேவைதானே? ராயலாவும் இருக்கணும், லாயலாவும் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இப்போ எல்லாருமே ஆசாரியர்கள் சொல்லுதா? எல்லாருமே ஆசாரியர்கள் சொல்லுதா? இல்ல அதுக்குன்னு குறிப்பிட்டவங்களை ஆசாரியர்கள் சொல்லுதா? சரிதானே? கோட்டார் ஐயா சொல்லிட்டாங்க எல்லாருமே ஆசாரியர்கள் தான். சரி, ஓகே. இப்ப பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் ஆசாரியர்களா? இல்ல. ஏன்னா லேவிய குடும்பத்துல தான் ஆசாரியர்கள் வந்தாகணும். எல்லா ஆசாரியர்களும் லேவியர்கள். ஆனா எல்லா லேவியர்களும் ஆசாரியர்கள் கிடையாது. சரிதானே? எல்லா ஆசாரியர்களும் லேவியர்கள். ஆனா எல்லா லேவியர்களும் என்ன கிடையாது? ஆசாரியர் கிடையாது. நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எல்லாரும் ராஜரீக ஆசாரியர்கள். அதை சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க. நான் ராஜரீக, நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரியர்களாய் இருக்கணும்னா நீங்க எந்த இடத்துல வந்திருக்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வரணும். அழைக்கப்பட்டவங்க தான் பலிபீடத்தில் இருக்கிறவங்க. அங்கே இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க யாரா மாறிடணும்? ஆசாரியர்களா மாறிடணும். அப்ப பழைய ஏற்பாட்டின்படி ஆசாரியன் என்ன தெரிஞ்சிருக்கணும்? அதாவது அவனுடைய அங்கி, ஆசாரியனுடைய அங்கி ரொம்ப முக்கியம். ஆமென். இடைக்கட்சி முக்கியமா இல்லையா? இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லாத்தையுமே சொல்ல முடியல. ஆசாரியர்கள் சுருக்கமா சொல்றேன். ஆசாரியர்கள் ரெண்டு வேணும். ஒன்று கட்டளை, இன்னொன்று பிரமாணம்.
ஆசாரியனுக்கு என்ன தெரியணும்? சொல்லுங்க. கட்டளையின்படி ஏன்னா பாவம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு யூதன் வருவான், அவனுக்கு இந்த கட்டளைப்படி இந்த பலியை செலுத்து அப்படின்னா என்ன பண்ணணும்? அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ இந்த சொல்லி கொடுக்கிறது தான் பிரமாணம், சொல்றது தான் கட்டளை. அல்லேலூயா. புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்குல்ல? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் ஆசாரியர். எல்லாருமே ஆசாரியர். அல்லேலூயா. ஆனா எல்லாருமே ஆசாரியர்களா இருந்தாலும் அழைப்பு வித்தியாசமானது. புரிஞ்சுங்க. எல்லாரும் மேய்ப்பன வர முடியாது, எல்லாரும் அப்போஸ்தலனா வர முடியாது. அது தேவனுடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும். நான் அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன பண்ணணும்? இப்ப தெபரால் எழும்பினால இல்லையா? எஸ்தர் எழும்பினால இல்லையா? அது மாதிரி ஹெபையா, ஜூனியா, இவங்க எல்லாரையும் பார்க்கறமா இல்லையா? அழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க தீர்க்கதரிசியா இருக்கலாம், அப்போஸ்தலனா இருக்கலாம், ஆசாரியனா இல்ல அப்படின்னா உங்க ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்யவே முடியாது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளவே மாட்டான், கைவிடப்பட்டு போயிடும். எல்லாருமே ஆசாரியர்கள்னா என்ன தெரியணும்? நியாயப்பிரமாணம் கண்டிப்பா தெரியும். நிறைய ஊழியர்கள் என்ன சொல்லி தராங்க தெரியுமா? நியாயப்பிரமாணம் சிலுவையோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தராங்க. எங்க படிச்சாங்கன்னு தெரியல. நீங்க சபைக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா? இப்ப சொல்லுங்க, இப்ப சபைக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா? முடிச்சுட்டாருன்னு சொல்றாங்கன்றாரு. எஸ்கேப் ஆயிட்டாரு. தெளிவா சொல்றாரு, பதில் உஷாரா சொல்றாரு. முடிக்கிறது வேற, நிறைவேற்றுறது வேற. நியாயப்பிரமாணம் இன்னைக்கும் still is in force. இன்னைக்கும் நியாயப்பிரமாணம் ஏன்னா பரிசுத்தம் உள்ளது. நியாயப்பிரமாணம் பவுல் என்ன எழுதுறாரு? பரிசுத்தம் உள்ளதுன்னு எழுதுறாரா? ஆவிக்குரியதுன்னு எழுதுறாரா? அப்புறம் எப்படி செத்து போயிடும்? நியாயப்பிரமாணம் இல்லைன்னு வச்சுங்க, சபையே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை எடுக்கவே இல்லை. உதாரணமா சொல்றேன், நியாயப்பிரமாணத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உன் தாயை தகப்பனை கணவன் இருக்கா. அதே எபேசியர் 6:1 என்ன சொல்றாரு? பிள்ளைகளை உங்க பெற்றோருக்கு. அப்ப இது நியாயப்பிரமாணமா இல்லையா? பிரமாணமா இல்லையாங்க? இருக்குங்க. நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டா எடுக்கல, நம்மளால முடியாததான் அவர் நிறைவேற்றணும். முடிஞ்சதை செய்ய சொல்றார். முடிஞ்சதை 1வது கட்டளை என்ன? எனக்கு ஒப்பான எந்த ஒரு உருவத்தையோ சொரூபத்தையோ உண்டாக்க கூடாது, வணங்க கூடாது சொல்றல்ல, கட்டளை தானே. இன்னைக்கு அது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆனா அந்த கட்டளையை நீங்க பெந்தகோஸ்தேக்காரங்க மீறிட்டாங்களா இல்லையா? என்ன மீறிட்டாங்க சொல்லுங்க சீக்கிரம். போட்டோ வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்புறம் சர்ச்சுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாங்க? சிலுவை வச்சிருக்கிறாங்க. சிலுவை வைக்கலாமா? வைக்க கூடாது. சரி, அடுத்தது புறா வைக்கலாமா? புறா வரைஞ்சி வச்சிருக்கிறாங்கல்ல, ஆவியானவர் இணையா? புறா ஆவியானவர் புறாவா? ஆவியான புறாவாயா? புறா வச்சு விட்டுட்டு இருக்கலாமே. புறாவுடைய குணங்கள், புறாவை போலதான புறா கிடையாது. நீ புறாவை வரைஞ்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரோமர் 1:23-26 எல்லாம் தெளிவா சொல்றாரு. என்னுடைய மகிமைக்கு ஒப்பாக மனிதர்களையும் பிராணிகளையும் மிருகங்களையும் ஒப்பாக மாற்றினார்கள். 23 வசனம் தெளிவா இருக்கு பாருங்க, படிங்க. இது உபாகத்தில் இருக்குங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமை, imperishable glory of God has been changed. என்ன மாறிடுச்சு? அழிவுள்ள மனுஷன், மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இருக்கா? இப்போ இருக்குல்ல. இப்ப டிசம்பர் மாசம் வரப்போகுது. எல்லாம் குடியில் வைப்பாங்களா வீட்டுக்குள்ள? எதுல? கிறிஸ்துமஸுக்கு குடிலுக்குள்ள என்ன வரப்போகுது? மரியாதை, தேவதூதன், ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், அப்புறம் மரியாதை கையில குழந்தை, எல்லாமே வந்துருதா?
அப்புறம் விக்கிரகம் உள்ள வருதா இல்லையா? அப்புறம் பெந்தகோஸ்தேக்காரனை எப்படி சொல்லிக்கிறோம்? ஸ்டார் வேற. வெக்கம் இல்லாம ஊரறிஞ்ச பாப்பானுக்கு என்ன தேவையில்லை? பூணூல் தேவையில்லைல்ல. எங்க வீடு கிறிஸ்தவ வீடு, நீ ஏன் ஸ்டார் தொங்க விடணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் ஏன் ஸ்டார் இருக்கிறாரு, உன்னை தான் தொங்க விடணும். ஆனா நம்ம எது தொங்க விட்டு ஏமாத்துறோம்? ஸ்டாரை கட்டிக்கிட்டு ஏமாத்துறோம். கட்டாதவங்க பாக்கியவான்கள். ஆனா நம்ம ஸ்டாரா மாறணும். ஏன்னா 12:3 தானியேல் என்ன சொல்றாரு? வானமண்டலங்களை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களா இருக்கிறோம்னு சொல்லுதா இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நட்சத்திரமா இல்லையா? இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்களா இல்லையா? இப்ப பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. சொல்லுமா, நீ யாருமா? சத்தமா நீ பேசவே மாட்டேன்ற. யார் பிள்ளைன்னு தெரியல, சத்தமா சொல்லு. ஆசாரியர். மரபற்ற ஆசாரியர் இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. வேதத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்ட ஆசாரியர். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள்னா என்ன தெரியணும்னா, தயவு செய்து நியாயப்பிரமாணம் தெரியலன்னா நம்ம ஊழியம் வேஸ்ட். ஏன்னா ஆசாரியர்களுக்கு எது முக்கியம்? நியாயப்பிரமாணம். நியாயமா, அதாவது கட்டளையும் பிரமாணமும் முக்கியம். இன்னும் ஆழமா சொல்றேன், செங்கடல ஏறத்தாழ 40 லட்சம் ஜனங்கள் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா மோசைய? அங்க ஏதாவது நிபந்தனை வச்சாரா? மோசை நிபந்தனை வச்சு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் செங்கடலுக்குள்ள போக சொன்னாரா? ஏதாவது கண்டிஷன் இருந்ததா? இல்ல. ஆனா யோர்தானுக்கு வரும்போது எல்லாருமே அப்படியே போகலான்ட்டாங்களா? தலைவர் மாறிட்டாங்க, யோசுவா வந்துட்டாரா? இப்போ யோர்தான் பிரிஞ்சு அந்த பக்கம் போகணும்னா இவங்க வாழ்க்கையை புரிஞ்சு இருக்கணும். நல்ல கவனிங்க, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது தெரியுமா? என்ன சொல்றாரு யோசுவா? என்ன சொல்றாரு? என்ன முக்கியமான பயன் விட்டுறீங்க? சொல்லுங்க. ஆசாரியர் கால வைக்கணும். ஆனா அதுலயும் முக்கியமான விஷயத்தை விட்டீங்களே. நல்ல கவனிங்க, ஒரு பக்கம் ஆலயம், ஒரு பக்கம் பிரமாணம். ஒரு பக்கம் ஆலயம், இது ரெண்டையும் சுமந்தாதாங்க தண்ணி பிரியும். எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல நீ உள்ள வந்துடலாம். எது செங்கடல் எல்லாருக்குமே பொதுவா நீ கடந்து உள்ள வந்துடலாம், நீ யாரா இருந்தாலும். ஆனா யோர்தானுக்கு வரும்போது நீ இந்த உடன்படிக்கையை பெட்டியை தூக்கலன்னா, இந்த ஆலயமா நீ மாறலன்னா, இந்த கட்டளையை தெரியலன்னா, யோர்தானையே உன்னால என்ன பண்ண முடியாது? தாண்டி வர முடியாது. இப்ப புரிஞ்சா? அப்ப கட்டளையை கத்துக்கணுமா இல்லையா? படிக்கணுமா இல்லையா? புரிஞ்சா? அப்ப ஏன் படிக்கணும் தெரியுமா? அங்கேயும் 2 விஷயத்தை ஆண்டவர் வேதம் எழுதுது. வேதத்தை நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க சரியா படிக்கணும்னா குறைஞ்சது 15-20 வருஷம் ஆகணுங்க. குறைஞ்சது ஆகும். குறைஞ்சது சொல்றேன். பேசிக் தெரியுது. இது டாக்குமெண்ட். வேதாகமம் என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், டெய்லி 4 வசனம் மனப்பாடம் பண்றேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகும். இந்த மனப்பாடம் பண்ண வசனம் புரிஞ்சா புரியலையா? வசனம் என்ன பண்ணணும்? புரியும். படிக்கும் போது சரியா படிக்கணும். படிக்க விட்டாங்க என்ன படிக்கிறாங்க? சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவை படிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவை, அதாவது உயிரிப்பிக்கிறதும் போதையை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறதுன்னு படிக்கிறான். வேற வசனம் என்னவா? உயிரை பிக்குது, போதைய அவன் போதையில இருந்தான் என்னன்னு தெரியல. படிக்கிறது கூட ஒழுங்கா படிக்கலன்னா அவன் எப்படி புரியுவான்? சரி, எபேசியர் எடுத்து பண்றான்னா அங்க எப்படி படிக்கிறான் தெரியுமா? மோட்ச போகாதவர்கள் கர்த்தர் நம்மை பரியாசம் பண்ணி விட்டார்னு படிக்கிறான். இவன் போன மாதிரியும் கடவுள் பரியாசம் பண்ணி விட்டு அது மாதிரியும், அதனால மோட்ச போகாதவரான எல்லாரும் சொல்லித்தர மாதிரி இருக்கு. வசனம் படிக்கிறதே தப்பா படிச்சா அப்படி எப்படி புரிதல் சரியா இருக்கும்? ஏன்னா இந்த வேதம் நமக்கு கிடைச்ச வேதம் தமிழ்ல எப்படி எல்லாம் வேதம் பிறந்து வளர்ந்ததுங்கிற சரித்திரத்தை முதல்ல படிக்கணும். வேதம் எப்படி உங்க கையில வந்ததுங்கிற சரித்திரம் வேணும். ஒரு குழந்தை எப்படி நீங்க பெற்றெடுத்தீங்கிற சரித்திரத்தை சொல்லுவீங்களா இல்லையா? பேசுங்க. உங்க குழந்தைய பெற்றெடுக்கிறது உங்க சரித்திரத்தை சொல்லுவீங்களா இல்லையா? எங்க பிறந்தேன், எங்க அப்பா அம்மா யாரு, எந்த குடும்பம், என்ன படிச்சேன், என்ன மாப்பிள்ள வந்தாங்க, எந்த ஊர்ல கல்யாணம் ஆச்சு, எப்ப குழந்தை பிறந்துச்சு, இதெல்லாம் சரித்திரம் சொல்லுவீங்களா இல்லையா? தெரியாத யாராவது சொல்லுவீங்களா? தெரியாத சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரித்திரம் தெரியுமா இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்தாவுக்கு என்ன தெரிஞ்சது? வேத சரித்திரம் தெரிஞ்சது, வேத கட்டளை தெரியல.
அதனாலதான் தப்பா பொருத்தனை பண்ணான். அவன் பண்ணது நிறைய பேர் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்தா தன்னுடைய பிள்ளையை பலியிட்டானா? நரபலியிட்டானா? பலியிட்டானா இல்லையா? பலியிட்டான். அப்படிதானே? ஆண்டவர் நரபலியை கேட்கிறவரா? இல்ல இல்ல. ஏன்னா நம்ம படிக்கல சரியா. அவன் நரபலி கொடுக்கல. ஆபிரகாம் பலியிட்டானா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி அதை ஏத்துப்பாரு? வேதத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. சரித்திரம் தெரிஞ்சு கற்பனையை விட்டுட்டீங்கனாலும் ஆபத்தா ஆகிடும். நீங்க பண்ற ஜெபம் தப்பா பண்ணுவீங்க. ஜெபம் தப்புன்னா உங்க வாழ்க்கை தப்பாயிடும். வசனத்தை சரியா கற்றுக்கொள்ளணும். படிக்கிறது வேற, ஆராயிறது வேற. இந்த லெவல்ல நம்ம வந்தாதான் ஆசாரியத்துவத்துக்கே நம்ம வருவோம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஆசாரியனா மாறணும். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. ரெண்டுமே வேற வேறன்னு சொன்னாலும் இணைச்சுதான் கொண்டு போயிட்டே இருக்கணும் பேரலாம். ஆமென். இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் தனியா இருப்பான், அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், நம்ம போனான். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணணும்னா நீ தான் ஆசாரியன். நீங்களே ஒவ்வொருத்தருமே யாருதான்? சொல்லுங்க நல்லா. ஒவ்வொருத்தருமே யாருதான்? ஆசாரியர்கள். நீங்களே உனக்கு ஆசாரியர். ஏன்னா நீ நியாயப்பிரமாணம் உனக்கு தெரியும்ல. நியாயப்பிரமாணம் தெரியுமா இல்லையா? அதுல நல்ல கவனிங்க. ரெண்டு விஷயத்தை அப்போஸ்தலர் 7:38 படிங்க. அப்போஸ்தலர் 7:38 50 இன்னொரு வசனம் சொல்றேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள்ளி இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும். ஜீவ வாக்கியத்தை பெற்றவன் இருக்கா? 53ஆம் வசனம் பாருங்க. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்று இருந்தோம். இப்ப என்ன பிரமாணத்தை பெற்றிருந்தோம்? இப்ப மோசே எதை பெற்றான இருக்கு? ஜீவ வாக்கியத்தை பெற்றான். அப்புறம் என்ன பெற்றான்? நியாயப்பிரமாணத்தை பெற்றான். இப்ப ரெண்டு விஷயத்தை ஆழமா சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. ஜீவ வாக்கியத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, உங்கள் இருதயங்களில் எழுதி கொள்ளுங்கள் சொல்றாரா? சொல்றாரா? இப்ப எபிரேயர் 8ஆம் அதிகாரம் அங்க வாங்க. 10ஆம் வசனம் பாருங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நல்ல கவனிங்க. ரெண்டு விஷயத்தை, இது விருப்பம் இல்லைங்க, இது கட்டளை கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்க வேத வாக்கியங்களை இருதயத்தில் எழுதணும். வேத வாக்கியங்களை என்ன பண்ணணும்? இருதயத்தில். என்ன ஆசாரியர் நீங்க? யாரு? ஒவ்வொருத்தரும் யார்? நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள். என்ன வேணும்? வேதம் தெரியுமா இல்லையா? வசனம் தெரியுமா இல்லையா? எங்க எழுதி இருக்கணும்? இருதயத்தில் எழுதணும். இருதயத்தில் எழுதணுங்கிறது பெரிய ப்ராசஸ். அது நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மாவோட இணைஞ்ச ஒரு பெரிய ப்ராசஸ். டே டு டே ப்ராசஸ். டெய்லி பழக்கப்படுத்தணும். டெய்லி பழக்கப்படுத்தணும். எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி பழக்கப்படுத்தணும். நம்முடைய சரீரங்கிறது மாடு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்ம சரீரம் உங்களை இல்ல, நீங்களே சொல்லுங்க. என் சரீரம் ஒரு மாட்டுக்கு ஒப்பாங்க. புரிஞ்சுதா இல்லையா? அந்த காலத்துல மாட்டு வண்டிய பெரிய ஐயாமலுக்குலாம் தெரியும். மார்க்கெட்டுக்கு போகும்போது நைட்டு 3 மணிக்கு கட்டி விட்டுருவாங்க இல்லைங்களா? கட்டி விட்டு படுத்துருவாங்க. அது நேரம் போகும் தெரியுமா? கரெக்டா போங்க. ரூட் கரெக்டா அதுக்கு தெரியும். அது எதிரில் வண்டி வந்துச்சுன்னா அதுவாகவே இலைக்கும், அதுவாக போகும். சரிங்களா? அது மாதிரி ஒரு மனுஷன் என்ன பண்ணா, குப்பை வண்டி எடுக்கிறவன். அவன் ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், டெய்லி மாட்டை வண்டியில போட்டவன நேரம் எங்க வந்து நிற்குன்னா சாராய கடையில் வந்து நிற்கும். முதல்ல அவன் சரக்கு போட்டுக்குவான். சரக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் குப்பை வண்டிக்கு போவான். இதுதான் அவனுடைய ரெகுலர் லைஃப். 30 வருஷம் 40 வருஷமா பழகிட்டான். இந்த மாடு கும்பிட்டி விட நேரம் எங்கதான் வந்து நிற்கும்? கரெக்டா வந்து நிற்கும். லோட் பண்ணிவான், போயிடுவான். ஒரு நாள் நிச்சயப்பட்டுட்டான். ஆண்டவரை ஏத்துக்கிட்டான், நிச்சயப்பட்டானா? இப்போ இவன் எங்க போக மாட்டான். ஆனா மாடு எங்க போகுது? போகுதா இல்லையா? அது மாதிரி இந்த சரீரங்கிறது மாடுது. இத பழக்கப்படுத்தல. நீங்க ஒரு வாரம் அங்க நிக்காம ஓட்டுங்களேன், அடுத்த வாரம் அது ஓடும், நிக்காது. அப்போ சரீரங்கிறது என்னது?
சொல்லுங்க நல்லா. இது என்ன பண்ணணும்? ஆமா, உட்கார்ந்து இருக்கிறான்ல வண்டி, அதுதாங்க ஆத்துமா. உட்கார்ந்து இருக்கிறான்ல அவன் தான் ஆவி. புரிஞ்சுச்சா? விளங்குச்சா இல்லையா? அது மாதிரி நம்ம சரீரத்தை பழக்கப்படுத்தலைன்னா ஆத்துமா ஈடேறாது. ஆத்துமா தொடர்ந்து பிரயாணிக்க ஓடாது, வண்டி நின்றுடும். அதனாலதான் உங்களுடைய பழைய மனுஷனை அழிக்கணும், புதிய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கணும்னு சொல்றதா இல்லையா? எந்த வசனம் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்குன்றீங்களா? எங்க இருக்குமா? பழைய மனிதர் கலைக்கப்பட்டு உள்ளான புதிய மனிதனை 2 Corinthians 4:16 படி. என்ன இவ்வளவு லேட்டா எடுக்கிறீங்க? ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் பிரமாண மனுஷனானது அழிந்தும் ஆமா. இப்போ நாங்கள் என்ன பண்றது இல்ல? சோர்ந்து போறதில்லை. நமக்கு சோர்வு வருதா இல்லையா? சோர்வு வருதா இல்லையா? சரீரத்திலே வருது, ஆத்மாவிலே வருதா இல்லையா? ஏன் சோர்வு வருது? சரீரத்துல சாப்பிடாம போறோம், வேலை அதிகமா செய்யற, சோர்வு வந்துடுது. சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் சோர்வு வருது? ஏன் சோர்ந்து போறோம்? கவனிங்க, கடவுளோடு சேர்ந்து போறவன் எவனும் சோர்ந்து போறான். சொல்லுங்க நல்லா, சத்தமா பேசுங்கம்மா. சேர்ந்து போனா ஆனா நம்மளால என்ன பாட்டுக்கிறாங்க? சோர்ந்து போகாதே. ஏன் இப்படி பாட? சேர்ந்து போவோமே, நாம் சேர்ந்து போவோமே, இப்படி பாட்டு பாருங்க. ஏன் தலையில பாடுறோம்? சோர்ந்து போவாதானே. ஏற்கனவே அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணி நீங்க வந்து வந்துட்டாங்க. நீ சேர்ந்து போனீங்கன்னா ஏன் சோர்ந்து போக மாட்டேன்? பக்கத்துல சொல்லுங்க, கூப்பிட்டு தொடையில கொண்டு வச்சு சொல்லுங்களேன். சொல்லுங்கம்மா தயவுசெய்து. நீ ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? ஏன் பிரச்சனையோட வந்து இருக்கிற? 3 விஷயம் நல்லா கவனிங்க. ஆவியானவரோடு கவனிங்க, சேர்ந்து வரணும், சேர்ந்து வளரணும், சேர்ந்து வாழணும். 3 விஷயத்தை மறந்துடாதீங்க. கம் க்ளோசர், grow more and live more. ஆமென். அவரோட சேர்ந்து வர பாருங்க, நெருங்கி வர பாருங்க, நெருங்கி வளர பாருங்க, நெருங்கி வாழ பாருங்க, கடைசியா அவரை போல மாற பாருங்க. ஆமென். சொல்லுங்க 3 விஷயம். நான் 4 சொன்னேன்னு சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. நெருங்கி வரணும். 2வது நெருங்கி வாழ கத்துக்கணும், நெருங்கி வளர கத்துக்கணும். கிட்ட வந்தாதான் வளர முடியும், கத்துக்க முடியும், வளர முடியும், அப்புறம் வாழ முடியும். அல்டிமேட்டா அவரை போல மாற முடியும். ரோமர் 8:29 அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும். அப்போ ஒவ்வொரு ஆசாரியனும் வசனம் தெரிஞ்சா மாத்திரம் பத்தாது. வசனத்தை உள்ள வச்சுட்டீங்கன்னா எபிரேயர் 8:10 வாசிச்சபடி அவர் நியாயப்பிரமாணத்தை உள்ள எழுதுவார்னு இருக்கா? இப்ப எத்தனை பேருக்கு நான் கேட்கிறேன், என் உள்ளத்துல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறார்னு எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? இப்ப 2 விஷயத்த சொன்னேன். ஒண்ணு நான் எழுதுறது, சரியா? இன்னொன்னு யார் எழுதுவா? எப்ப எழுதுவா? காலையில தூங்கி எழுந்தோன்னவா? இந்த சொத்தையான பாட்டெல்லாம் பாடாது. உற்சாகமான பாட்டை, வசனத்துக்கு இணையான பாட்டை நிறைய பேர் தப்பா பாட்ட. இப்ப கத்திர பாடு சுகர் போகும். மோட்படித்தனமா என்னென்ன பாட்டு, என்னென்ன எழுதுறது, எது அறிவே இல்லாம இருக்கு. எதை வேணாலும் எழுதலாம், எதை வேணாலும் பாடலாம், எதை வேணாலும் யூடியூப்ல போடலாம்னா எப்படி அது நியாயம்? வேத வசனத்துக்கு இணையாதான் வார்த்தைகள் இருக்கணும். ஆமென். தப்பா இருக்கு. நிறைய இடத்துல நான் மாத்தி தான் நான் பாடிட்டு இருக்கிறேன். அவங்க கட்டின வெளிச்சத்துல கட்டி இருக்கிறாங்க, ஆனா வசனத்துக்கு ஒப்பா இருக்கா இல்லையா பாடுங்க, இல்லைன்னா பாடாதீங்க. புரியுச்சா? என்ன கவனம் இருக்கு?
எப்படா முடிப்பான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க. எப்பொழுதுமே ஸ்கேல் மாறக்கூடாதுங்க. எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு துடிப்பு இருந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் வளரணுங்கிற ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கணும். டாக்டர்கிட்ட போன உடனே ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறாங்கய்யா. தூக்கிட்டு ஓடுறாங்களா இல்லையா? தூக்கிட்டு போகும்போது டாக்டர் அழகா இருக்கிறீங்க, இந்த அம்மா அழகா இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. எங்க என்ன பாக்குறாங்க? பாக்குறாங்களா? நாடிய பாக்குறாங்களா? ஏன் பாக்குறாங்க? துடிப்பு இருந்தாதான் இவங்களை உயிர்ப்பிக்க முடியும், இல்லைன்னா போயிடுச்சுன்னு அனுப்பிடுவாங்க. எப்போதும் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உணர்வு துடிப்பு இருந்துட்டே இருக்கணும். நடிப்பு இருக்க கூடாது. சொல்லுங்க. அந்த தலையாட்டாதீங்க, தயவு செய்து தலையாட்டாதீங்க. கடிக்கிற மிருகத்தோட வாழலாம், நடிக்கிற மனுஷனோட வாழ முடியும். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? அதுதான் நான் எத்தனை வருஷமா நான் பாடிட்டு இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? மாத்தவே முடியலையா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க மாறல, அதனாலதான் அவங்க மாறல. நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்? அவங்க மாற மாட்டேங்கிறாங்க, அதனால நான் மாற மாட்டேங்கிறேன் நினைக்கிறீங்க. வேதவசனது உங்களுடைய கற்புள்ள நடக்கையினால உங்களுடைய புருஷன்ல என்ன பண்ணலாம்? போதனையின்றி. நல்ல வார்த்தையை கவனிங்க. அங்க வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதாவது என்ன அர்த்தம்? அதிகாரம் பண்ணாதேன்னு அர்த்தம். ஆண்டவர் வந்து ரெண்டு பேருமே சமதானம் படைச்சாரு. ஆதாமே ஏவாளையும் படைச்சாரா இல்லையா? படைச்சாரா இல்லையா? ஆனா பாவன பிற்பாடு இப்போ கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்காரு? தலையா இருக்காரு. அதே மாதிரி பவுல் என்ன எழுதுறாரு? மனைவிக்கு தலையாரு? புருஷன் மாதிரி இல்லையா? புருஷனா இல்லையா? இப்படிதானே? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் தாங்க புருஷன், கழுத்து நானுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் திருப்பினாதான் அவர் திரும்புவார். புரிஞ்சா? அவர் தலைதான், ஆனா நான் கழுத்தா இருக்கும்போது அவர் என்ன பண்ண முடியும்? அங்கேயே பிரச்சனை வந்ததா இல்லையா? என்ன சொல்றீங்க? இந்த யோபனுடைய விஷயத்துல கவனிச்சீங்கன்னா எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? ஆடு மாடு கழுத குதிரை பிள்ளைங்க. ஆனா ஒரு ஆள் மாத்திரம் சாகல. யாரு சாகல? பாத்தீங்களா? வச்சு செய்வார். அவளை மாத்திரம் எடுக்கவே மாட்டார். எதுக்கு? உன்னைய உருவாக்குறதுக்கு தான் அவர். ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்குனாரு. அந்த அம்மாவை தூக்குனாங்களா? ஆனா அந்த அம்மா தான் பண்ண வேலை எல்லாம். யோ செத்து போயா? நான் சொல்லல, தேவனை தூக்கி செத்து போயாண்ணா. அப்படிப்பட்ட ஆளையும் ஆண்டவர் உயிரோட வச்சார். பார்த்தீங்களா? ஏன் அவ்வளவு தூக்கல? அவர் சர்வ ஞானம் உள்ளவருங்க. விளங்குதா இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. கணவனுக்கு மனைவி என்னவா இருக்கணும்னா, இந்த வாழை மரத்தை கவனிச்சீங்கன்னா தார் போட்டா வாழை மரம் சாய ஆரம்பிக்கும் இல்லையா? சாய ஆரம்பிக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எப்படி முட்டு கொடுப்பாங்க? கவ மாதிரி கொடுப்பாங்கல்ல, அவங்க தாங்க மனைவி. முட்டு கொடுக்கணுமே தவிர முட்டி தள்ளக்கூடாது. சொல்லுங்க. என்ன கவனம் இருக்கீங்க? ஏன் தெரியுமா? ஆம்பளைங்க கம்ப்ளீட்டா உண்மையா சொல்றேங்க, மீச தாங்க ஆம்பளைக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆம்பளை வெறும் மண்ணு. அம்மா ஸ்திரீ ஆண்டவர் எதுல படிச்சாரு? யாருங்க பலவீனம்? யாரு பலன்? எலும்பா இல்லையா? கவனி. ஏன் ஆண்கள் சரீரத்தில் பலசாலிகள்? நல்ல கவனிங்க. சைக்கலாஜிக்கலா ஒரு ஃபேக்டர் என்னன்னா, பெண்கள் மன ரீதியா பலசாலி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்கள் சரீரத்தில் பலசாலிகள், ஆனா மனதுல பலவீனம் உள்ளவர்கள். விளங்குதா? ஒரு பொம்பளை அழகா இருந்தா ஏமாந்துருவான். ஆனா அம்மா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்னையா நான் சொல்றது? சாலமோனே கவுந்தானா இல்லையா? எத்தனை பேருங்க அந்த பொம்பளைங்களால தான் கேட்டது? யாரு? ஞானவான், சர்வ ஞானியன். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. பெண்கள் வந்து மன ரீதியான ஸ்ட்ராங். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பேலன்ஸா வச்சார். இந்த சரீரத்துல இவங்க பேலன்ஸ், ஆத்மாவில் அவங்க பேலன்ஸ். ரெண்டையும் கோஆபரேட் பண்ணா நார்மல் ஆயிடுமா இல்லையா?
பேலன்ஸ் ஆகுமா இல்லையா? புரிஞ்சுதா? ஆண்டவர் ஞானம் உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்றதை மாத்திக்குங்க. அவன் செத்து போற மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்லேலூயா சொல்லுங்கன்னா அங்கேயும் அல்லேலூயா சொல்றான். அவன் செத்து போற மாதிரி போயிட்டான் அல்லேலூயா சொல்லுனா அவன் செத்து போனதுக்கு அல்லேலூயாவா? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அல்லேலூயாவா? ரீசனே சொல்லாம அல்லேலூயா சொல்லிட்டு விடக்கூடாது. அதனால தான் சிஎஸ்காரன் நம்மளை திட்டுறான். எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்? ஏன்னா நம்மளுக்கு மெசேஜ் நினைச்சு அல்லேலூயா வந்துடும். அந்த கேப்ல வேற ஏதாவது போட்டு ஃபில்அப் பண்றது. நல்லா கவனிங்க. எல்லா நேரத்திலும் அல்லேலூயா சொல்லிட்டு விடக்கூடாது. தப்பான விஷயமாயிடும். தேவனுடைய நாமத்தை வெளியில வழங்கக்கூடாது. இல்லைங்களா? ஆண்டவருடைய நம்ம அமைப்படும் பொழுது அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையுமே பேலன்ஸா படைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வாய்ந்தர மாட்டீங்களா? ஆமா. ஆகவே ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள். பேசுங்க இப்போ. அப்ப ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள் என்ன அர்த்தம்னா, எப்ப ஆண்டவர் உங்க உள்ளத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுவார்னா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க பாத்தீங்களா, பலிபீடத்துல நிக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கிருந்து எங்க மாறுறீங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரீங்கல்ல, அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு டர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த இடத்துக்கு தான் வராம பிசாசு என்ன செய்யறான்? வசனத்தை கத்துக்கிறது. பிரசங்கம் போதுங்க, வசனம் படிச்சா போதும். இது எல்லாருமே எங்க நிக்கிறாங்கன்னா பலிபீடத்துல நிக்கிறாங்க. உள்ள வராதவங்க கண்டிப்பா அடுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. மகா பரிசுத்தத்துல போகவே முடியாது. அது பெரிய சத்தியம். உட்காந்து 5 மணி வரைக்கும் உங்களை டீச் பண்ணுவேன். இதனுடைய பேட்டர்னை நீங்க மறந்துட்டீங்கன்னா, தெரியலன்னா கண்டிப்பா நம்ம ஊழியக்காரா இருந்தும் ஆசிரியரா இருந்தும் தீர்க்கதரிசியா இருந்தும் குட் ஃபார் நத்திங். எல்லாமே வேஸ்ட். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் வேஸ்ட். வசனங்கள் வேதத்துல தனியா இருக்கு, வாக்குத்தத்தங்கள் தனியா இருக்கு, தீர்க்கதரிசனங்கள் தனியா இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்ப கட்டளையும் உபதேசத்தையும் சபையில பேசுறது இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு போயிடறாங்களா? புரியுதா இல்லையா? நிறைய அனுபவங்களை பிரசங்கம் பண்ணிட்டு போயிடறாங்களா? ஏன் உபதேசிக்கிறது? ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஏன்னா அங்க எல்லாம் சுவிசேஷம். அப்போஸ்தலர் என்னன்னு வருது? அப்போஸ்தலர் பேரு என்ன? அந்த புத்தகத்துக்கு பேரு நடவடிக்கைகளா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்க வேண்டியது. அது ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். அப்போ கையாளக்கூடிய நடவடிக்கைகள் வந்துருச்சா? ஆக்ஷன் வருதா? அதனாலதான் 3ஆம் அதிகார வசனத்துல என்ன சொல்றாரு? 2ஆம் வசனம். 3ஆம் வசனம் ஐயா. 2ஆம் வசனம் படி. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக மேல் வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் எதை விட்டாரு? அதுதான் நீங்க புத்தகத்தோட இணைச்சு புத்தகத்தை வாசிக்கணும். சுவிசேஷத்தை இணைச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கணும். அப்போஸ்தலரை இணைச்சு ரோமரை வாசிக்கணும். ரோமரை இணைச்சு அடுத்தது போகணும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அதை வச்சுட்டு அப்படியே விட்டுறோம். அது மட்டும் தொங்கி கிடக்குது. அதுக்கப்புறம் அவசரம் வரும், அது தனியா வருது. அப்ப இது ரெண்டையுமே என்ன பண்றது இல்ல, பேரலா படிக்கிறது இல்ல மனசுல. ஆனா சீரியல் மாத்திரம் என்ன, நேத்து கேட்டதை இன்னைக்கு கேட்கலன்னா போய் நைட்டோட நைட்டா கேட்டுட்டு உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அடுத்த நாளே சீரியல் அப்பதான் புரியும்ல. இல்லைன்னா நைட்டு தூங்க வராது, பிபி ஏறிடும். அது மாத்திரம் கண்டினியூட்டி நமக்கு கண்டிப்பா அவசியம். ஆனா வசனத்தை நம்ம கண்டினியூட்டி வச்சு படிக்கிறதே இல்லை, அங்கங்க தொங்க விட்டுறது. அங்க உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் தொடங்கினார். மத்தேயு 10ல பாத்தீங்கன்னா இருக்கும் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல. ஆனா இங்க வந்த உடனே பிரசங்கத்தை விட்டார் பாருங்க. எது இருக்குது? செய்யவும் உபதேசிக்கும். அப்ப உபதேசத்தின்படி செய்யணும், செய்யறதுபடி உபதேசம் இருக்கணும். ஆமென். அப்ப சபையில என்ன இல்லை இன்னைக்கு? ஏஜில இருக்கு, பைபிள் ஸ்டடி இருக்கு.